ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்தது. இப்போ கூட கொஞ்சம் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நிஃப்டி 37 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் வந்து 137 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் மார்க்கெட் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 2:45 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது எபோவ் 1% மேலே அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து அப்பப்போ விற்கிறதுனால அந்த ஸ்டாக் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலாக 1% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுக்குது. 1500 மேலே இருக்கும்போதே நான் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பு தான். ஹெச்டிஎஃப்சி பேங்கில் 1480 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஸோ இப்படி தான் வாங்கணும் மார்க்கெட்டில். இறங்க 1-2 ஸ்டாக்ஸ்னு பிக் பண்ணணும். பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூடு, அதாவது பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூடாக இருக்கோ அதை நம்ம வாங்கலாம். ஸோ எலெக்ஷன் வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து கணிக்கவே முடியல. ஒரு நாள் ஏற்றுறாங்க, 10 நாள் அடிக்கிறாங்க. ஒரு நாள் ஏற்றுறாங்க, 10 நாள் அடிக்கிறாங்க. அப்படி தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கில் நமக்கு இன்றைக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. 1-2 பிக் பண்ணுங்கள். ஸோ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கில் பண்ண வேண்டாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது இன்றைக்கி இறங்கி இருக்கிறதும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்இசி கம்பெனியில் வந்து அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஆர்இசி ஷேரையும் நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஆர்பிஐ வந்து அவங்களோட ஒரு நியூ ரூல் கொண்டு வரதுக்கான டிராஃப்ட் கைட்லைன்ஸை ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக நம்ம பார்க்கணுன்னா இந்த ஆர்இசிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி, குறிப்பாக ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அதாவது 5% ஜென்ரல் ப்ரொவிஷன் இருக்கணும் அப்படிங்கிற நியூ ரூல் கொண்டு வரதுக்கான டிராஃப்ட் கைட்லைன்ஸை வந்து ஆர்பிஐ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்இசி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஐஆர்டிஏ இந்த ஷேர் எல்லாமே ஒரே நாளில் எபோவ் 8%, 7% அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 591 ருபீஸில் இருந்துச்சு ஆர்இசி ரிசல்ட்ஸ் கொடுக்குற அன்னைக்கு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா 520, 515 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு அவங்க அடித்ததில். ஸோ இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் ஆர்இசி பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே போயிருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஆர்பிஐயோட டிராஃப்ட் கைட்லைன்ஸுக்கு. குறிப்பாட்டு இது வந்து எங்கள் கம்பெனியில் வந்து பெரிய அளவில் எந்த இம்பேக்டும் இருக்காது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஆர்இசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எபோவ் 5%, நியர்லி 6% வரைக்கும் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 537 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நான் ஆர்இசியில் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கூட நமக்கு வாங்கலாம் ஆர்இசி லிமிடெடு. ஸோ இது ஆர்இசி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த கரெக்ஷனில் வாங்கியிருந்தால் இன்றைக்கு மட்டுமே 5%க்கு மேலே, நியர்லி 6% வந்து ஆர்இசியில் நமக்கு லாபம் கிடச்சிருக்கும். இது ஆர்இசி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். நேற்று ஒரு நண்பர் தான் டவுட்டு கேட்டிருந்தாரு. நான் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், ப்ரோ நான் வாங்கிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு லாஸ் அதிகமாகிட்டு இருக்குது, நான் விற்கட்டா வச்சிருக்கவான்னு கேட்டார். பட் நான் சொல்லியிருந்தேன், ப்ரோ இப்போதைக்கு விற்றா உங்களுக்கு தான் நஷ்டம், அது கண்டிப்பாக மேலே போகும். ஏன்னா ஒரு நல்ல கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம வந்து ஓவர் வேல்யூடாக இருக்க சமயத்தில் வாங்கிட்டோம். ஆனால் அந்த டைமில் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகினாலும் கண்டிப்பாக அது டெஃபினட்டாக மேலே போகும். ஸோ அது வந்து அப்படி வாங்கிட்டோன்னா நமக்கு ஹோல்ட் பண்ணுறத தவிர வழி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 5% மேலே பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரோ இன்னைக்கு வந்து ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிஎட் ஷேரும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்லைட் பாசிட்டிவ் இந்த ஃப்ளாட் லெவலில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் நேற்று வாங்குங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டாஸ். இந்த ஷேரில் வந்து அப்டேட் என்னன்னா நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அவங்களோட சேல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்து. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் இயர் ஆன் இயர் பேசிஸில் அவங்களுக்கு கீழே விழுந்திருந்த வோல்டாஸ். ஸோ 5% மேலே, இதுவும் இன்னைக்கு 5% மேலே வோல்டாஸும் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வோல்டாஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் வந்து இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஆட்டோ அண்ட் டிஃபென்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 59% மேலே போயிருக்கு. இன்றைக்கி மட்டுமே அந்த ஷேர் ப்ரைஸு 7% மேலே பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் 59% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 389 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 244 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரெவன்யூ 16.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2328 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1997 கோடி பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. நெக்ஸ்ட் எபிட்டா பார்த்தீங்கன்னா 659 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 522 கோடியாட்டு இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 28.3% ஆட்டு இருக்குது. அந்த ரேஞ்சில் க்ரோத் காமிச்சிருக்கு. அதே Q4 நிதியாண்டு 23 24.4% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் 13.3 crore வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம்
ஒன் டைம் லாஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே இது ப்ரீவியஸ் ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா அவங்க 41 crore வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 13.3 crore வந்து ஒன் டைம் லாஸை காமிச்சிருக்காங்க இந்த கம்பெனி. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி கொடுத்த அப்டேட் என்னன்னா, இவங்க லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 57% வந்து இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு இந்த ஷேர் வந்து 9% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கம்பெனி புனே ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்பெனி. இவங்க வந்து வேரியஸ் செக்டாருக்கு வந்து மேனுஃபேக்சர் ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சர் ப்ளஸ் வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு இவங்க வந்து இந்த காம்பனன்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து மெரைன் ஆயில் அண்ட் கேஸ், டிஃபென்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங், ஏரோஸ்பேஸ், ரயில்வேஸ் இந்த செக்டார்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி மட்டுமே ஷேர் 9% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1354 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது பாரத் ஃபோர்ஜை பொறுத்தவரைக்குள்ள பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கவங்களுக்குலாம் அன்றைக்கி ஒரு நல்ல ரிட்டர்னாக இருந்திருக்கும். ஒரே நாளில் 9% மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு பாரத் ஃபோர்ஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸில் வந்து அப்டேட். முத்தூட் ஃபைனான்ஸில் வந்து அப்டேட் என்னன்னா, இவங்க வந்து ஒரு பிட்ஸுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. $650 மில்லியன் ஒர்த்துள்ள பிட்ஸ். எதுக்குன்னா அந்த யூஎஸ் டாலர் பாண்ட் இஷ்யூ. இந்த டாலர் பாண்டோட மெச்சூரிட்டி 3 வருஷம் 9 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு கான்ஃபிடென்ஸாக பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். குறிப்பாட்டு அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி உள்ள மாடல். அது மட்டும் இல்லாமல் ரோபஸ்ட் க்ரோத் இருக்கிற மாடல். அலெக்சாண்டர் முத்தூட், ஜார்ஜ் அலெக்சாண்டர் முத்தூட், அவர் தான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் முத்தூட் ஃபினான்ஸ், அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ எங்களோட இந்த டாலர் பாண்ட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கூப்பன் பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ணியிருக்கிறது 7.1250 சொல்கிறாங்க பர்சன்டேஜ். அதே மாதிரி அவங்களோட இனிஷியல் கைடன்ஸுக்கு பிலோவாட் இருக்கிறது அவங்களுக்கு வந்து இந்த கூப்பன் வந்து 7.3750% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முத்தூட் ஃபைனான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. $650 மில்லியன் ஒர்த்துள்ள டாலர் பாண்ட் இஷ்யூ அவங்க பண்ணுறாங்க. மெச்சூரிட்டி காலம் 3 வருஷம் 9 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் வந்து அப்டேட். இந்தியன் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ சாந்திலால் ஜெயின் அவர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காருன்னா, ஆக்சுவலாக லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 81,000 கோடி வந்து அவங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த வருஷம் 1 trillion வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா 1,00,000 கோடி வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் மூலமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த நிதியாண்டில் அவங்க அந்த மைல் ஸ்டோனை டச் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் நெட் ப்ராஃபிட் 55% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்த நிதியாண்டு 24. ஸோ போன வருஷத்தில் அவங்க 81,000 கோடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 1,00,000 கோடியை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எம்டி அண்ட் சிஇஓ சாந்திலால் ஜெயின் அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது இந்தியன் பேங்க்கில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பி அகேன்ஸ்ட் டாலர் பார்த்தீங்கன்னா 82 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ 83.50 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஃபிட்ச் கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னா, பாண்டு இன்ஃப்ளோ வந்து இருக்கிறதுனால 82 ரூபா பெர் டாலர் வந்து வர வாய்ப்பு இருக்குது இந்த இயர் எண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ருப்பி எகென்ஸ்ட் டாலர் வந்து 82 ரூபா வரைக்கும் வரும்னு சொல்லி ஃபிட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாலரில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்லைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 16 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 6.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 304 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 6.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,901 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 2,689 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 7.9% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 576 கோடியாக இருக்குது. 25.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 459 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 16 ரூபா அந்த கம்பெனி டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் இயர் ஃபுல்லாட்டி உங்களோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12,337 கோடியாட்டு இருக்குது. 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நெட் சேல்ஸ் வந்து இந்த கரண்ட் குவார்ட்டரில் 2,890 கோடியாட்டு இருக்குது. 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அவங்களோட எபிட்டா மார்ஜின் 19.9% ஆட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 17.1% ஆட்டு இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிட்லைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. டிவிடன் 16 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டில் ஒரு 4 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது இந்த ஷேர் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்குலாம் 16 ரூபா டிவிடன் கிடைக்கும். இது வந்து பிட்லைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராஜெனகா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட COVID-19 வேக்சினை வித்ரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில ரேர் கேசஸ்க்கு வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இந்த வேக்சின் போடுறவங்களுக்கு ரேர் கேசஸில் பிளட் கிளாட்டிங், பிளட் பிளேட்லெட் கவுண்டு இந்த மாதிரிப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரேர் கேசஸ் வேக்சின் போடுறவங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேர் கேசஸ்னாலும் ஒரு உயிர் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாட்டு கோவிஷீல்டு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோவிஷீல்டு வந்து இந்தியாவில் அதிக பேர் போட்டாங்க. அவங்க வந்து நீதிமன்றத்திலே ஒத்துக்கிறாங்க வேக்சின் போட்டவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி. என்னவோ தெரில, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
ஸோ ஆக்சுவலாக அவங்களும் சொல்கிறாங்க ரேர் கேசஸ்க்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. மோரோவராட்டு உயிர் சம்மந்தமான விஷயத்தில் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களோட ஒரு ஸ்விஃப்ட் காரை வந்து புது ஸ்விஃப்ட் காரை வந்து நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் காரை. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 7 lakhs to 10 lakhs அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000 புக்கிங்ஸ் வந்து ஆக்சுவலாக 11,000 புக்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெலிவரி வந்து இந்த மாதத்துலேயே அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த 11,000 புக்கிங்ஸுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுகி அவங்களோட நியூ ஸ்விஃப்ட் காரை வந்து நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது மாருதி சுசுகியை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஒன்று மணப்புரம் ஃபினான்ஸு. இது வந்து நான் வந்து 160 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே வாங்குங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து 200 வரைக்கும் டச் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ 186 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு மேபி ஒரு 160 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த மணப்புரம் ஃபினான்ஸில் நமக்கு வாய்ப்பு வருதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு முத்தூட் ஃபினான்ஸு. இது 1350 ரூபா ஆக்சுவலாக 1500 மேலே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கிராஷ் நடந்து 1330 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ மறுபடியும் 1690 அந்த ரேஞ்சில் இருக்குது ஷேர் ப்ரைஸு. ஸோ 1350 ரூபா அந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் வந்துச்சுன்னா இதில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானட்டு நம்ம முத்தூட் ஃபினான்ஸ்லேயும் பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு JSW எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருச்சு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3% கிட்ட அந்த ஸ்டாக்கை அடிச்சிருக்காங்க JSW எனர்ஜியை. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் நேற்று நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி அடிச்சிருக்காங்க அந்த ஸ்டாக் ப்ரைஸை. அடுத்து பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 15,000 கோடி வந்து நிதியாண்டு 25 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கொடுத்துருக்க அப்டேட் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை 2030 ஃபினான்ஷியல் இயர் 30 20 ஜிகாவாட்டாட்டு உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்டாட்டி இவங்க கைவசம் 7.2 ஜிகாவாட் இருக்குது. ஸோ அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூ பேட்டரி ஸ்டோரேஜ் பிஸ்னஸையும் அவங்க அந்த செக்மெண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது JSW எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.